ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூபில் இணைந்து கொள்கிற யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகத்திலே அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, தனிவாய் தவிக்கப்பட்ட நிலைகளிலே அநேகர் போராடி கொண்டு தங்களோட வாழ்க்கைக்காக, எதிர்காலங்களுக்காக பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தனிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் கூடவே இருந்து அவர் வழிநடத்தி ஆசிர்வதிக்கிற உன்னதமான கர்த்தராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் மகா கொடுமையான காரியம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் தனிமையாய் போராடி, தனிமையான வாழ்க்கை, தனிமையான விரக்தியுள்ள சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலைகளை போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று. என்னுடைய ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒருவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் அவர் மாற்றத்தை கொடுத்து மறுமையான ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், நீங்கள் ஒரு வேளை தனிமையாக போராடி கொண்டு, தனிமையாக வேதனையோடு, தனிமையான சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே வேதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. லேவியராகமம் புத்தகம் 26 அதிகாரம் 12 வாக்கியம் இப்படியா சொல்லுகிறது: நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற கடவுள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராய் எங்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எந்த தேசத்திலிருந்து யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோ அவர் மத்தியில் அவர் வாசமாய் இருந்து வழிநடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், உங்களோட வாழ்க்கையிலே தனிமையாய் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா? தனிமையான வேதனையோடு கூட நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை ஆதரிக்க யாரும் இல்லையே, நான் தனிமையாய் போராடி கொண்டிருக்கேன், எத்தனை மணி கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறேன் என்று. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு எங்களுக்குள் இருக்கிற தேவன் எங்களுடைய வாழ்வை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஒருபோதும் ஒரு நாளும் தன்னை நம்புகிறவர்களையோ, தன்னை விசுவாசிக்கிறவர்களையோ, தன்னை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளை அவர் கைவிடாத நல்ல தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறது மட்டுமில்லை, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ நான் ஆண்டோடைய ஜனமாய் மாறுகிற போது, நான் ஆண்டோடைய ஜனமாய் என்னை மாற்றுகிற போது, என்னுடைய ஆண்டோடைய ஜனமாய் நான் விசுவாசிக்கிற போது, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாழுகிற வீடாக இருக்கலாம், நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாகனங்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம். கடவுளை நீங்கள் நம்புகிற போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கிற போது, அவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய், உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம், இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு மனுஷோட உணர்வுகளையும், ஒவ்வொரு மனுஷனுடைய வேதனைகளையும், ஒவ்வொரு மனுஷனுடைய போராட்டங்களை அறிந்து அவர் அற்புதங்கள் செய்கிற நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீங்க. கடவுள் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் குறைவுகளை அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் போராட்டங்களை அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் தனிமையின் உபத்திரவங்களை அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவராய் இயேசுவே, உலாவிக் கொண்டு இருக்கிற தெய்வம் எனக்குள் வாங்கப்பா, என் குடும்பத்துக்குள் வாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கைக்குள் வாங்கப்பா என்ற ஒரு சத்தம் போட்டால் போதும், அவர் கூடவே வந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் யார் என்றால் அவருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எனவே வறுமையின் தனிமையின் போராட்டங்கள் மாறும், வேதனையுள்ள வியாகுலமுள்ள வாழ்க்கை மாறும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க என் சகோதரனே, என் சகோதரியே, என் தாயின் தகப்பனுமானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், என் ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள். அவர் ஜனமாய் இருந்தால் எந்த நிலையிலும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். என்னுடைய ஆண்டவர் அதிகமாக யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதல்ல. என்னுடைய ஆண்டவர் எல்லார் மேலும் அன்பு உள்ளவராய் இருக்கிறார், எல்லார் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான
பிரியமான தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையை தேடி வந்து அற்புதம் செய்கிறவர், தேடி வந்து அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே உங்களை தெரிந்து கொண்ட கடவுள் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். மாற்றத்தை எதிர்பாருங்க. நீங்கள் தனிமையா அல்ல, நீங்கள் திக்கற்றலாய். ஆண்டு சொன்னார், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கைக்குள் தேவன் வருவார். அவர் உங்களுக்கு உலாவி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கிற யாவையும் தர வல்லவர், உங்களோட தேவைகளை சந்திக்க வல்லவர், உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படுக்கையில் வியாதியோடு இருக்கலாம், வியாதியின் போராட்டத்தோடு கூட இருக்கலாம். அப்பாவை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, நான் தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நீ நடுவில் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீரே, என் மத்தியில் உலாவி கொண்டிருங்க, எனக்குள் உலாவி கொண்டிருங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்க, உங்களுடைய சமாதானத்தை நிறைத்தருளுங்களை கேளுங்கள், நிச்சயமாய் தருவார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. நான் உங்களுக்காய் தேவ சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறேன். அவர் உங்களுடைய சமூகத்தில், அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உயர்த்துவார். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்க, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரப்பா, நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தாவை உலாவி கொண்டு நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தனிமையாக கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளிடத்தை கடந்து செல்லுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளை சந்திங்க, குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் ஜனமாய் இருக்கிறீர்கள், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்புங்கள், பிழைப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.